ஹாய்ப்பா, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கிறோம். இது கூட புரோமின் ஆட் பண்ணால் பி கிடைக்குமா? அதே அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் கூட நிக்கல் ரேனேவை ஆட் பண்ணிங்கன்னா சி கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இது உங்களுக்கு க்ளூ. இப்போ அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் என்ன? கார்பனும் ஹைட்ரோஜனும் இருக்கிறது தான் ஹைட்ரோ கார்பனும் சொல்லுவோம். ஸோ இப்போ அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்னா எதை குறிக்குது அப்படின்னா பென்சீன் இங்கே குறிக்கிறது. ஓகேவா? ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும் மேம் அப்படின்னா சிஹெச், இங்கே என்ன இருக்குது டபுள் பாண்டு இல்லையா? அப்போ சிஹெச், இங்கே என்ன இருக்குது சிங்கிள் பாண்டு, அடுத்தது இங்கே டபுள் பாண்டு, இங்கே சிங்கிள் பாண்டு சிஹெச், டபுள் பாண்டு சிஹெச். இதுதான் இப்போ எழுதியிருக்கேன். சரிங்களா? புரியுதா? இது ஸ்ட்ரக்சர், ஃபுல் ஸ்ட்ரக்சர் இது எப்படி சிம்பிளாக இருந்திருக்கேன். இப்போ இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் கூட புரோமினை ரியாக்ட் பண்ணுறீங்க. இப்போ புரோமினை ரியாக்ட் பண்ணும் பொழுது இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு இப்படி இருக்கும். ஓகே, இதுங்களுக்கு இடையிலும் பாண்ட் இருக்கும். ஸோ அப்போது இதில் இருக்க ஒன்று வெளில போனால் தான் புதுசாக ஒருத்தவங்க என்ட்ராக முடியும். ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே 2 புரோமின் இருக்குல்ல, அதில் ஒரு புரோமின் கூட சேர்ந்து என்ன செஞ்சிடும்னா ஹெச்பிஆரை வெளில போயிடும். ரிமைனிங் இருக்க ஒரு புரோமின் இந்த இடத்த வந்து பிடிச்சிரும். அப்போ புரோமின் வந்து இங்கே ஆட் ஆகிடும். இதுக்கு பேர் என்ன? பென்சீன். பென்சீனில் புரோமின் ஆட் ஆனால் இது பேர் புரோமோ பென்சீன்னு சொல்லும். சரிங்களா? சரி, இப்போது இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் இது கூட நிக்கல் ஆட் பண்ணுறீங்க. அந்த என்ன நிக்கல்? ரேனே நிக்கல் ஆட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆயிரும்? எல்லாமே CH2 அதாவது ஒரு ஹைட்ரஜன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும் எல்லா இடத்துலையுமே. அப்போது டபுள் பாண்டில் என்னவா மாறிடும் அப்படின்னா சிங்கிள் பாண்டாக மாறிடும். சரிங்களா? அப்போ என்னவா கிடைச்சிடும்? இந்த மாதிரி காம்பவுண்ட் கிடைச்சிடும். ஸோ இதுக்கு பேர் என்ன? எத்தனை கார்பன் இருக்கு? 1 மீத்தேன். ஒரு கார்பனை டிபெண்ட் பண்ணி நேம் சொல்லுவோம் இல்லையா? மீத், ஈத், ப்ரப், பியூட், பென்ட், ஹெக்ஸ் இல்லைங்களா? எல்லாமே என்ன? சிங்கிள் பாண்டு. அல்கேன் நேம் கொடுக்கும்போது சிங்கிள் பாண்டு, இங்கே எங்கேயுமே டபுள் பாண்ட்லாம் இல்லை. ஸோ அப்போ நேம் கொடுக்கும்போது இது என்ன? இது வந்து ஒரு சைக்ளோ காம்பவுண்ட் இல்லையா? இப்போ சைக்ளோ ஹெக்சேன். 6 கார்பன் இருக்கிறதுனால ஹெக்ஸு, எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். ஏன் அப்படின்னு முடிக்கணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா?